நாடு நல்ல நல்ல நாடு நாடு நாவலர்கள் போற்றும் நாடு நாடு கோடமழை பொழியும் நாடு நாடு குளிர்ந்தலங்கள் வீசும் நாடு நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு நாடு இருவாட்சி மலரும் நாடு நாடு மாதம் ஒன்று மழை பொழியும் மாதம் ஒன்று மழை பொழியும் நாட்டில் வருடம் ஒன்று பூவிளையும் போரடிக்கும் அழகு திருநாடு சான்றோர்கள் வாழ்ந்திருக்கும் தெய்வ திருநாடு அதுவா வீரத்திற்கு விளைநிலமா எப்போர்க்கு பிறப்பிடமா கல்வி நல்ல கேள்வியோடு கற்றுணர்ந்த பெரியோருண்டு நாகலோகம் போல் விளங்கும் நல்லதொரு நாடகுவா நாகலோகம் போல் விளங்கும் நல்லதொரு நாடகுவா. ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் 33 கோடி தேவர்களும் 46 ரிஷிமார்களும் கிண்ணரர் கெம்புருடர் கருட காந்தர்வர் சித்த வித்யாதரர் அனைவரும் புடைசூழ அந்த ஆதி கைலாசத்திலே பகவானும் பார்வதியும் கொலுவிருக்கிறார். 7-14 லோகமும் அடைத்து எறும்புகடை யானை முதல் 84 லட்சம் சீவராஜிகளையும் அடைத்து கல்லினுள் தேரை முதல் கற்குழியில் குழந்தை வரை படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியிழந்து பகவான் கையிலே கொலுவிருக்கிறார். ஒரு நாள் சாட்சாதி கடவுளாகப்பட்ட சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று பூலோக வந்து பகவான் எப்படி படியளக்கிறார்? நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து தினை எடுத்து நாளி நல்லதினை எடுத்து பகவான் நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் நாடு எங்கும் படியளந்தார் அங்கே நாடு எங்கும் படியளந்தார் பரமசிவன் உரிய நல்லதினை எடுத்து தினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் பரமசிவம் உலகமெல்லாம் படியளந்தார் பரமசிவம் உலகமெல்லாம் படியளந்தார் பரமசிவம் அங்கே உலகமெல்லாம் படியளந்தார் பரமசிவம். பகவான் நாடு தினையெடுத்து நாடியெல்லாம் படியளந்தார். படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமலே படியளந்து பரமன் கையிலே குருவிருக்கிறார். படைத்த மனுக்களுக்கு படியளந்து விட்டு பகவான் கைலாசம் வர்றார். பார்வதி பார்த்தாள். பகவானுடைய வருகையை பார்த்தவுடனே செம்பிலே சலமெடுத்து சிவனாருடைய பாதத்தை பணிந்தாள். முக்காலும் சுற்றி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தாள். வெந்து மெழுகு போலே உருகி பகவானுடைய பாதங்களிலே விழுந்து பணிந்து வணங்கி எழுந்து நின்றாள். பார்வதி பகவானுக்கு பாதவிடை செய்து இருவரும் தாம்பூலம் தரித்து சப்ரமஞ்சத்தை வந்திருக்கிறார்கள். அன்று இரவு முடிந்தது. மறுநாள் காலை பொழுது விடிந்தது. மறுபடியும் பகவான் பூலோகம் போக வேண்டும் என்று பெண்ணே பார்வதி, இன்றும் நான் பூலோகம் போய் வருகிறேன். ஆமா பார்வதி, அன்றாடம் படியெழுப்பதானே இந்த ஆண்டவனுடைய கடமை. படியெழுப்பது, வரம் கொடுப்பது, உயிர் கொடுப்பது.
எல்லாமே இந்த பரமனுடைய வேலைதானே. நான் வெகு சீக்கிரம் வெளியிழந்து விட்டு விரைவாக வந்து விடுகிறேன். செம்மப்புது நகரத்தில் வந்தவன்று ஊருக்கு ஒருபுறத்தில் உற்றதொரு வீதியிலே அக்கினி முத்தாள் துணையோடு அங்கு உள்ள சத்திரவுள்ள மக்களுக்கு யாதொரு குறையுமின்றி சீரும் சிறப்பும் செல்வத்துறப்போடு தாயும் மகனுமாக சிறப்பாக காவல் காத்து வாழ்ந்து வாரா.